Hello students, today we'll discuss a problem based on Poisson distributions from the probability. The question is, a computing system manager states that the rate of interruptions to the internet service is 0.2 per week. Use the Poisson distribution to find the probability of one interruption in 3 weeks, at least 2 interruptions in 5 weeks, at most 1 interruptions in 15 weeks. So questionல என்ன சொல்லிட்டாங்கன்னா the problem is based on Poisson distribution. So questionல கொடுக்கலனாலும் எப்பெல்லாம் rare event நடக்குதோ ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா Poisson distributions யூஸ் பண்ணணும். இப்போ கொஸ்டின்லேயே Poisson distribution சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ Poisson distributionனா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ என்னன்றது தெரியணும். ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா மீன். ஸோ மீன் ஆர் ஆவரேஜ் தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ கொஷினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜர் ஸ்டேட்ஸ் தட் த ரேட் ஆஃப் இன்டரப்ஷன். ஸோ ரேட் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் அ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ன்றது தான் என்னுடைய ரேட் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ் டு த இன்டர்நெட் சர்வீசஸ் 0.2 per week. ஸோ கொஷினில் Poisson distribution சொன்னனால ஃபஸ்ட்டு Poisson distributionன்றது எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், லாம்டா கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஸோ லாம்டா கொடுத்துருந்தா லாம்டாவும் எழுதிக்கோங்க. ஸோ லாம்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.2 per week. ஸோ பர் வீக்னா 1 week. ஸோ பர் வீக்குக்கு என்னுடைய லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.2. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா Poisson distribution. ஸோ Poisson distributionுடைய ஃபார்முலா என்ன? P of x is equal to x is equal to e power minus lambda power x by x factorial, where x varies from 0, 1, 2, so it goes till infinity. Lambdaன்றது average number of outcomes, இல்லைனா மீன் கூட சொல்லலாம். சரி, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, P of x is equal to x என்னென்னா e power minus lambda t the whole power x by x factorial. So same thing, the x varies from 0, 1, 2, it goes on. T ன்றது time period. ஸோ இப்போ சப்போஸ் வேரியிங் டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டைம் பீரியட் வந்து 1 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், லாம்டா வந்து 0.2 per week கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி 1 interruption in 3 week. ஆனால் என்னுடைய லாம்டா வேல்யூ 0.2 per week தான், ஆனால் இன்டரப்ஷன் வந்து 3 weeks கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 interruption in 5 weeks. ஸோ ஒரு டைம் பீரியட் 3 week, இன்னொரு டைம் பீரியட் 5 week, இன்னொரு டைம் பீரியட் வந்து 15 weeks. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா போகக்கூடாது, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணணும் Poisson distribution. ஸோ செகண்ட் ஃபார்முலாவை Poisson distribution எழுதிக்கோங்க. ஸோ P of x is equal to e power minus lambda t the whole power x by divided by x factorial. So x is varies from 0, 1, 2 goes on, and t is my time period. ஸோ டைம் பீரியட் வேரியிங் டைம் பீரியட் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், செகண்ட் ஃபார்முலாவில் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் Poisson distributionனா ஃபஸ்ட்டு Poisson distribution எழுதிக்கோங்க. Poissonனாலே எனக்கு லாம்டா வேல்யூ வரணும். லாம்டா வேல்யூ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதை எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 1 interruption in 3 weeks ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 interruption in 3 weeks. ஸோ நமக்கு லாம்டா தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லாம்டா டீயை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய டி என்னன்னா 3 weeks. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 3 weeks. ஸோ லாம்டா டி, ஸோ லாம்டா டி இஸ் ஈக்குவல் டு லாம்டாவுடைய வேல்யூ என்னது 0.2. ஸோ 0.2 into 3 weeks. ஸோ 0.2 into 3 வந்து என்னென்னா 0.6. ஸோ எங்கெல்லாம் லாம்டா டி வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா 0.6 வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ப்ராபபிலிட்டி என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 interruption. ஸோ எக்ஸாக்டாக 1 interruption. இப்போ ப்ராப்ளம் 3 வீக்ஸ்க்கு நம்ம மாற்றிக்கிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக 1 interruptionsக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக 1 interruptionsனால் P of x is equal to 1. ஸோ x is equal to 1. ஸோ xக்கு 1 கொடுங்க. ஸோ x பொசிஷனில் 1 கொடுத்தீங்கன்னா this is equal to e power minus lambda t இருக்குது. ஸோ மைனஸ் லாம்டா டி, லாம்டா டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம் 0.6. ஸோ e power minus 0.6 into lambda t என்னன்னா 0.6. ஸோ 0.6
the whole power என்னன்னா x உடைய value வந்து 1, so whole power 1 by 1 factorial. So e power minus 0.6 உடைய value என்னன்னா 0.5488 into 0.6 the whole power 1 is 0.6 divided by 1 factorial என்னன்னா 1. So just multiply பண்ணுங்க. So multiply பண்ணா the probability value is 0.3293. So first probability value find out பண்ணிட்டோம். So this is the probability of 1 interruptions in 3 weeks. So next என்னன்னா at least 2 interruptions in 5 weeks. So at least 2 interruptions in 5 weeks. So நம்ம t என்னன்னா 5 weeks. So my t வந்து 5 weeks. So lambda t என்னன்னா lambda already given கொடுத்திருக்காங்க 0.2 into 5. So 0.2 into 5 என்னன்னா 1. இப்போ question என்னன்னா probability of at least 2 interruptions. So at least 2 interruptions அப்படின்னும்போது என்னன்னா 2 இருக்கலாம். At least 2 ஆவது இருக்கணும். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5. So it goes on till infinity. So goes on till infinity ன்னு சொல்லியிருக்கேன். So at least 2 interruptions எப்படி எழுதுவீங்கன்னா p of x greater than or equal to 2. So greater than or equal to 2 னும்போது 2, 2, 3, 4, 5, 6 அப்படியே என்ன ஆகும் x value போயிட்டே இருக்கும். So to avoid that we'll write p 1 minus p of x less than 2. So instead of p of x greater than or equal to 2 பதிலா p of x 1 minus p of x less than 2 ன்னு எடுத்துக்கோங்க. So 1 minus p of x less than 2 னா x starts from 0, less than 2 னா 0, 1 மட்டும். So p of x is equal to 0. X is equal to 0 னா no interruptions ன்னு அர்த்தம். Plus p of x is equal to 1 னா 1 interruption. So 1ல இந்த ரெண்டு interruptionsையும் subtract பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய exact probability value கிடைச்சிரும். So 1 minus p of x is equal to 0ன்றது e power lambda t. So lambda t என்னன்னா நமக்கு 1. So e power minus 1 into so lambda t power x. So 1 power 0 divided by 0 factorial plus p of x is equal to 1 என்னன்னா e power minus 1 1 power 1 by 1 factorial. So இது எல்லாமே subtraction குள்ள வந்துடணும். So which is equal to 1 minus so e power minus 1 1 power 0 வந்து 1 0 factorial 1. So இங்க term e power minus 1 மட்டும் தான் இருக்கும். Next 1 by 1 factorial 1. So இது e power minus 1. E power minus 1 into e power minus 1 என்னன்னா e2 e power minus 1. So this is equal to 1 minus 2 into e power minus 1 உடைய value என்னன்னா 0.3679. Next this is equal to 1 minus 2 multiply பண்ணுங்க. So 0.7358. So which is equal to 0.2642. So this is a probability value of at least 2 interruptions in 5 weeks. இப்போ next என்னன்னா at most 1 interruptions. 1 interruptionக்கு மேல இல்ல at most 1 interruptions in 15 weeks. இப்போ என்னுடைய டைம் பீரியட் என்னன்னா 15 weeks கொடுத்திருக்காங்க. So நம்ம என்ன பண்ணோம் lambda t எப்படி எழுதணும்? So lambda t is equal to lambda is 0.2 into 15. So into 15 பண்ணோம்னா 0.2 into 15 is equal to 3. So probability value of at most 1 interruptions. So at most 1 interruptions னா 1க்கு மேல போக கூடாது. So 1க்குள்ள இருக்கலாம். So 1க்குள்ள இருக்கலாம்னா என்னதுன்னா p of x less than equal to 1. So x எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. p of less than equal to 1 மீனிங் என்ன p of x is equal to 0 plus x is equal to 0 னா no interruption. அப்புறம் p of x is equal to 1 னா 1 interruption. So 1 interruptionsக்கு மேல போகாது. So at most னும்போது நீங்க less than யூஸ் பண்ணுங்க. At least னும்போது greater than யூஸ் பண்ணுங்க. So which is equal to e power x p of x is equal to 0 னும்போது e power minus lambda t. So e power minus lambda t என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 3 கண்டுபிடிச்சிருக்கோம் e power minus 3 into lambda t the whole power x. So lambda t the whole power x என்னன்னா
3 is a lambda t whole power x வந்து 0. So 3 power 0 by 0 factorial plus e power minus 3. So 3 power இப்போ 0 பதிலா 1 divided by 1 factorial. So which is equal to 3 power 0 வந்து 1 0 factorial 1. So my first term வந்து just e power minus 3 plus 3 power 1 3 1 factorial 1 so 3 e power minus 3. So 1 e power minus 3 plus 3 e power minus 3 என்னன்னா 4 e power minus 3. So minus 3 உடைய value e power minus 3 உடைய value என்னன்னா 0.0498. You can use a calculator to find the exponential powers. This is equal to 4 multiply பண்ணிங்கன்னா 0.1991. So இதான் இதோடைய answer. So probability of 1 interruptions in 3 weeks என்னன்னா 0.3293. Probability of at least 2 interruptions in 5 weeks இருந்தா 0.2642. Next probability of at most 1 interruptions in 15 weeks என்னன்னா 0.1999. So Poisson distribution time period vary ஆகும்போது நீங்க வந்து இந்த second formula என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். Next question. The number of monthly breakdowns of a computer is a random variable having the Poisson distribution with mean equal to 1.8. Find the probability that this computer will function for a month without a breakdown, with only one breakdown, with at least one breakdown. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிடுங்க. கண்டிப்பாக பாய்சானா எனக்கு லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா வேல்யூன்றது என்னது, இட்ஸ் ஆவரேஜ் அவுட்கம், இல்லைனா மீன் கூட சொல்லலாம். ஸோ மீன் என்னென்னா 1.8. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1.8. இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் கம்ப்யூட்டர் வில் ஃபங்க்ஷன் ஃபார் அ மந்த். year month தான். So 1 month, 1 month without a breakdown, 1 month with only one breakdown, 1 month with at least one breakdown. ஸோ என்னுடைய டைம் பீரியட் எப்போவுமே ஒன்னாக தான் இருக்க போகுது. அப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எப்படி எழுதுனா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னன்னா இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். எக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 1 2 it goes on. So problem Poisson distribution தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு லாம்டா வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். டைம் பீரியட் வேரியான வேறு ஃபார்மில் யூஸ் பண்ணணும். டைம் பீரியட் சேமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பார் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே ஃபார் அ மந்த் தான். மந்த்னும் போது 1 மந்த் தான். ஸோ என்னுடைய டைம் பீரியட் எப்போவுமே ஒன்னாக தான் இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி தட் வித்தவுட் அ பிரேக் டவுன். ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் வித்தவுட் பிரேக் டவுன். அப்போ எனக்கு 1 மந்த்துக்கு எனக்கு பிரேக் டவுனே ஆகலை. அப்போ பிரேக் டவுனே ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 பிரேக் டவுன். ஸோ 0 பிரேக் டவுனை எப்படி எடுக்கணும்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுங்க. ஸோ இ பவர் மைனஸ் லாம்டா இருக்குது. ஸோ இ பவர் லாம்டா என்னென்னா 1.8. ஸோ மைனஸ் 1.8 இன்ட்டு 1.8 த ஹோல் பவர் எக்ஸ் என்னதுன்னா 0. ஸோ 0 பை 0 ஃபேக்டோரியல். ஸோ எனி திங் பவர் 0 பிகம் 1, 0 ஃபேக்டோரியல் 1 தான். ஸோ என்னோட வேல்யூ ஜஸ்ட் இ பவர் மைனஸ் 1.8. ஸோ நீங்கள் கேல்குலேட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் வேல்யூ 0.1653. So next என்னன்னா with only one breakdown. So with only one breakdown கண்டுபிடிக்கணும். So with only one breakdown. So ஒரு breakdown தான் அந்த மந்த்ல நடந்தது. அப்போ ஒரு breakdownனா நீங்களே சொல்லுங்க p of x is equal to என்ன எழுதணும். So p of x is equal to just only one. So x is equal to 1. So formula படி e power minus lambda. So e power minus lambda and e power minus 1.8. Lambda power 1.8 power x. So x என்னது 1. So power 1 by 1 factorial. So 1 factorial is 1. So 1.8 வந்து power 1 is 1.8. E power minus 1.8. So 1.8 அப்படியே எழுதிக்கோங்க. E power minus 1.8 இப்போ தான் எழுதியிருக்கோம் 0.1653. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.29
0.75. So this is the probability value. So next question now, with at least one breakdown. So at least one breakdown கண்டுபிடிக்கணும். So probability value of at least one breakdown. So at least one breakdown na 1 ல இருந்து எவ்வளோ breakdownனாலும் போலாம். At least நான் என்ன symbol யூஸ் பண்ணிக்க சொன்னேன், greater than symbol. So x is greater than or equal to 1. 1 ல இருந்து எத்தனை நாளும் போலாம். ஸோ ஒன்லேருந்து எத்தனை நாள் போகலான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா 1 2 3 4 5 6 அது பாட்டு போயிட்டு இருக்கும். ஸோ யூ கோ வித் ஃபார்முலா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மைனஸ் பண்ணி பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 என்னது, லெஸ் தேன் 1னா ஜஸ்ட் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, நோ பிரேக் டவுன். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, நோ பிரேக் டவுன். இப்போ இதில் எல்லா டைம் பீரியடும் சேமாக இருக்கனால x is equal to 0க்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 0.1653 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 0.1653. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு 0.8347. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ப்ராபபிலிட்டி வித்தவுட் அ பிரேக் டவுன் வந்து 0.1653. probability with only one breakdown வந்து 0.2975. so probability with at least one breakdown வந்து 0.8347. so once problem வந்து Poisson distribution first lambda value எழுதிக்கோங்க, next formula எந்த formula apply பண்ணணும்னு எழுதிக்கோங்க. time period vary ஆச்சுன்னா இங்கே லாம்டாக்கு பதிலாக லாம்டா டி, இந்த லாம்டாக்கு பதிலாக லாம்டா டி போடணும். டைம் பீரியட் வேரி ஆகலை மீன்ஸ் சேம் திங், திஸ் இஸ் டைம் பீரியட் இஸ் 1. 1 on the p of x is equal to x is e power minus lambda into lambda power x by x factorial. X starts from 0, it goes to infinity. Yeah, use பண்ணணும். Thank you students. Have a great day.